இப்போது டிடிவி தினகரனோட இணக்கமாக இருக்கார், பேச போகிறாருங்கிறாங்க. என்ன காரணம்னா, அண்ணாமலை இருக்கிற காலம் முழுக்க சசிகலாவும் சேர்த்திக்க, டிடிவி சேர்த்திக்க, ஓபிஎஸ் சேர்த்திக்க, காதுலேயே வாங்கலை. யார்? எடப்பாடி. இப்போ நயினார் சொல்கிறார், அண்ணா ஒரு 2-3% ஓட்டு இருக்குண்ணே, அது போயிடும். 2-3% ஓட்டு இருக்கு, போயிடும். அதனால் இவளை உள்ளே இருந்து போடுவோம்ண்ணே. யார் சொல்கிறான்? அண்ணாமலை சொன்னதை காது கொடுத்தே கேட்கல. அண்ணாமலை சொல்லவும் இல்லை. சசிகலாவை சேர்த்திக்க, டிடிவி சேர்த்திக்க, யார்? ஓபி சேர்த்திக்க ஆணையிட்டார். யார்? அண்ணாமலை. நயினார் என்ன சொல்கிறாரு? அண்ணா இது ஒரு 2-3% ஓட்டு இருக்குண்ணே சவுத்தில், முக்குளத்தூர் ஓட்டு அதிருப்தியாக இருக்காங்கண்ணா, சரிப்பா சேர்த்திக்கும். ஓபிஎஸ்க்கு சீட்டு தரேன், ஓபிஎஸ் பையன் தான் நிற்கணும். டிடிவிக்கு சீட்டு இருக்காரன், டிடிவி யாராவது ஒரு ஆளை போய் நிறுத்தி சொல்லு. வைத்திலிங்கம் சீட்டு மகனுக்கு கொடுத்துட்றேன். இவங்கெல்லாம் சட்டசபைக்கு உள்ளே வரக்கூடாது. யார்? டிடிவி வரக்கூடாது, ஓபிஎஸ் வரக்கூடாது, வைத்திலிங்கம் வரக்கூடாது, மனோஜ் பாண்டி வரக்கூடாது. இப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்காரு. ஏன் இல்லை நாங்கள் வந்தால் என்ன? இல்லைப்பா வரக்கூடாது, இல்லை சீட்டு தர மாட்டேன். சோளிங்கரில் நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் அறிவிச்சாரா டிடிவி? நேற்று அறிவிச்சார், பார்த்தீங்களா? ஒரு வருஷம் இருக்க தேர்தல் இன்றைக்கி அறிவிச்சிருக்கு.